ரைட் கோஎஃபிஷியன்ட் அதுக்குரிய சுட்டி அதில் தெரியும் உங்களுக்கு. மற்றது வந்து இதை வந்து நாங்கள் வந்து fx equals 3x³ plus 2x to the half plus 5 வந்து இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. ரைட் இது வந்து எப்பவும் வந்து சுட்டியை வந்து எப்பவும் முழு எண்ணா இருக்கணும். அதே நேரம் மறை எண்ணா இருக்கக்கூடாது, பாசிட்டிவா இருக்கணும். அது 3 இப்படி வந்தாலும் இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருக்காது, பல்லுறுப்பி சார்பா இருக்காது. ஓகே, முந்திர உறுப்பு என்று சொல்றது அதாவது லீடிங் கோஎஃபிஷியன்ட். லீடிங் கோஎஃபிஷியன்ட்ன்றது இப்ப இதுல பாத்தீங்கன்னா 5x³ plus 2x² minus 4x plus 5 இதெல்லாம் குணகங்கள் என்று சொல்றது. ரைட், இது x² குணகம், இது x குணகம், இது x³ குணகம். அதாவது இந்த அதி உயர் சுட்டியின் வந்து குணகத்தை சொல்றது முந்துரு, அதாவது லீடிங் கோஎஃபிஷியன்ட். லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஓ முந்துரு குணகம் என்று சொல்றது. எந்த ஆர்டர்லயும் எழுதி இருக்கலாம். சில பேர் உங்களுக்கு குழப்பத்துக்கு இப்படின்னு தரலாம். 4x⁴ minus 5x⁵ plus 3x plus 2. இதுல வந்து முந்திரு குணகம் வந்து -5. என்ற அதிகூடிய உறுப்பு வந்து சாரி சுட்டி வந்து 5, அதுல வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து -5. அந்த அது உங்களுக்கு தெரியணும். இது வந்து பேசிக் கான்செப்ட். பட் ax² plus bx plus c இந்த வடிவத்தில் உள்ள இருபடி சார்புகள் 3x⁻³ வரைக்கும் அது முப்படி சார்புகள் என்று வரும். ரைட், terms, degree, mole, leading coefficient, cubic function, determine the condition for the two polynomial function be identical. Okay, okay. Addition, multiplication, division, long division. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லுறுப்பி சார்புகள் இருந்தா 3x² plus 5x plus 3 அதை வந்து fx ன்னு வைப்போம். மற்றது gx ன்னு வைப்போம். -5x² plus 4 வரைக்கும் fx plus gx ன்னு சேர்த்து எழுதலாம். -2x² plus 5x plus 7 வரும். அதாவது இந்த ரெண்டையும் கூட்டணும். +3 -5 இங்க x இல்ல அப்படியே நாங்க வேணும்னா யோசிச்சு கொள்ளலாம். இதுல வந்து 0x இருக்குதுங்க. அதே மாதிரி fx minus gx கழிக்கல அது 8x வர்க்கம் plus 5x sin வரும். அதே மாதிரி நீங்க பெருக்கலாம். சாரி, பெருக்கல உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யறாண்டு. 3x வர்க்கம் plus 5x 3 minus 5x வர்க்கம் plus 4 இது ஒவ்வொன்றும் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், பெருக்கணும். அதே மாதிரி 3 வேற கலரை பாய்ப்போம், பெருக்கும். -15x⁴ 12x² minus 25x³ 20x minus 15x வர்க்கம் 12. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது இன்னொரு புது பல்லுறுப்பி சார்பாக வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சுவம். இப்ப நாங்க பார்க்க போறோம் அடுத்தது fx வந்து gx ஆல பிரிக்கிறது என்னன்னு, ஒரு பல்லுறுப்பி சார்பா இன்னொரு பல்லுறுப்பி சார்பால பிரிக்கிறதுன்றதான் பார்க்க போறோம். அதை நாங்க லாங் டிவிஷன் என்று சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு 5x கணம் plus 2x வர்க்கம் 3x plus 2 இருக்கல ஒரு x plus 5 பிரிக்கணும்னா என்னன்னு பிரிக்கலாம். கழிச்செழுதணும். கழிச்செழுதைக்கு 5x வர்க்கம் 5x³ 5x³ போக -23x வர்க்கம் வரும். இந்த 3x கொண்டு வரணும் கீழே. அப்புறம் அடுத்த ஸ்டெப் திருப்பி பார்க்கணும். 23x² -23x² x ஆல பிரிக்கல உங்களுக்கு -23x வரும்.
திருப்பி -23x ஆல x + 5 பெருக்கிக்கல -23x square -115x என்று வரும். கழிக்கல திருப்பி -23x square -20x square இல்லாம போக உங்களுக்கு 118x என்று வரும். ரெண்டு கீழே கொண்டு வருவீங்க. x 118 x ஆல பிரிக்கல தனியா 118 என்று வரும். ரைட். சோ இது 118x சக 118 தர 5 8 44 9 590. கழிக்கல உங்களுக்கு 588 வரும். ரைட். அப்ப நான் இத கடைசியா எழுதலாம். 5x cube plus 2x வர்க்கம் plus 3x 2 x plus 5 வந்து 5x வர்க்கம் minus 23x plus 118 588 x plus 5. இது என்னன்னு எழுதுற இது வந்து சில பேருக்கு அதுல கன்ஃபியூஸ் ஆகிறது ஏனென்றா நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா சரி 23 5ஆல பிரிக்க 4 20 கூட 3 எழுதுறோம். ஸோ 23 5 எழுதலாம். 4 சாரி 4 சக 3 5 ரைட். அதே ஃபார்மேட் தான் இப்படி எழுதலாம். ரைட். பல்லுறுப்பி சார்புகளை பிரிக்க நீங்கள் இப்படி எழுதலாம். இதை வந்து கோஷன் என்று சொல்றது அது சரியான ஈவு ஈவு ரைட் ரைட். கோஷன் வந்து ஈவு ரைட். கோஷனை வந்து ஈவுன்னு சொல்றோம். எஸ் ரைட். அப்ப இப்படி எழுத தெரியும். இதை வந்து கொஞ்சம் குயிக்கா ஈஸியா செய்யலாம். ரைட். இது படிச்சீங்களோ தெரியும். அதை இவங்க காட்டித்தாரன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மெத்தட் படிச்சீங்களா? படிக்காட்டி பரவாயில்ல. பாருங்க இது ஆக அந்த ஒரு அதாவது லீனியர் ஃபங்க்ஷனால அதாவது ஒரு லைனால பிரிக்க மாத்திரம் தான் இதை யூஸ் பண்ணலாம். இத அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்ல 5 2 3 2 அதை மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. x + 5 ஆல பிரிக்கல இதை நீங்க -5 போடுவீங்க. அதாவது x + 5 = 0 x = -5 அதை எழுதுங்க. எப்பவும் இந்த நம்பர் அப்படியே வரும் கீழே 5. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கி எழுதுங்க. 5ஐயும் 25ஐயும் பெருக்கி இதுல 5ஐயும் -5 பண்ணி இது -25 -25 வரும். அப்புறம் கூட்டுவீங்க -23 திருப்பி பெருக்குவீங்க 5ஆல பெருக்கி போட்டு இதுல எழுதிங்கன்னா -115 வரும். அப்புறம் இதை கூட்டிங்கன்னா -112 வரும். எங்க எவ்வளவு விட்டுட்டுனா சாரி நான் தான் விட்டு இது சக 118. அப்புறம் திருப்பி நான் -5 ஆல பெருக்குவீங்க. பெருக்கிக்கல 592 வரும். கூட்டினீங்க 588. இந்த கடைசியா வாரதான் வந்து மீதி. இதுல பாத்தீங்கன்னா -588 வருதுல்ல அது மீதி. இது வந்து ஈவு வரும். 5x வர்க்கம் 23x 23 118. இது வந்து ஆக யூஸ் பண்ணலாம். இது வந்து லீனியர் ஃபங்க்ஷனா இருந்தா மாத்திரம் தான். ரைட். பட் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யலாம் இந்த மெத்தட்ல. இன்னொரு உதாரணம் செய்வோம். இப்ப 5x⁴ 3x வர்க்கம் plus 5x plus 8 2x வர்க்கம் plus x plus 5ஆல பிரிக்க போறேன்னு வைங்க. முதல் பிரிக்கும் முதல் பாருங்க x⁴ இருக்கு. அதுக்கு பிறகு x⁴ 2 வர்க்கம் தான் வருது. இடையில வந்து x⁴ ரைட். x⁻³ அடுக்கு வந்து மிஸ்ஸிங் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் என்றால் அதுக்கு வந்து நாங்க பிளேஸ் ஹோல்டர் என்று சொல்றது 0x⁻³ போட்டு எழுதி போட்டு இங்க இதை
ஓகே, இப்போதைக்கு சுகத்துக்காக எக்ஸ் வர்க்கம் மட்டும் போடுறோம். எக்ஸ் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 5 அதே மாதிரி முதல் செய்த மாதிரி 5x to the 4x வர்க்கத்தால பிரிச்சீங்கன்னா 5x வர்க்கம். ஸோ 5x வர்க்கத்தை இதில் எழுதுங்க. அப்புறம் திருப்பி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 5x to the 5x 3 பிளஸ் 25x வர்க்கம் வரும். இப்போ கழிக்கல 5x to the 3 28x வர்க்கம். அப்புறம் இதை கீழே கொண்டு வருங்க 5x. அதே மாதிரி தான் 5x to the 3 x வர்க்கத்தால பெருக்கல 5x minus 5x கனம் minus 5x வர்க்கம் minus 25x. கழிக்கல 5x கனம் 5x கனம் போயிடும். உங்களுக்கு 23x வர்க்கம் சக 30x plus 8 இந்த 8 வந்து கிளறங்கும். அதே மாதிரி 23x வர்க்கத்தை x வர்க்கத்தால பிரிக்கல 23 வரும். திருப்பி பிரிக்கல 23x வர்க்கம் 23x 115 கழிச்சிங்கன்னா 23x வர்க்கம் 23x வர்க்கம் 23x வர்க்கம் இல்லாப்போம். இது வந்து 53x சக 123. அப்புறம் இதோட நிப்பாட்டணும். என்ன இதுக்கு மேல ஒன்றும் செய்யல. உங்களுக்கு எப்ப தெரியும் எப்ப நிப்பாட்டணும் என்னன்னு தெரியும் உங்களுக்கு இதுக்கு பிறகு செய்யலாண்டு. உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் செய்த எக்ஸாம்பிள் 5ஆல பிரிக்கல 4 போட்டு இதுல 20 போட்டு 3 என்ன நாங்க என்னன்னு தெரியும் இதுக்கு பிறகு பிரிக்கலாண்டு. இந்த வேல்யூ வந்து 5 விட குறைவா இருக்கு. அங்க மீதி வந்து 5 விட குறைவா இருக்கல அதோட நிப்பாட்டிட்டு இதை வந்து மீதின்னு சொல்றோம். ரைட், அதே மாதிரி தான் இந்த நீங்க பல்லுறுப்பி சார்புகள்ல இந்த ரிமைண்டர் வந்து இந்த அதுல வந்து அதிகூடிய சுட்டி இருக்குல்ல அது வந்து இதுண்ட அதிகூடிய சுட்டியை விட குறைவா இருக்கேக்கு அதோட ஸ்டாப் பண்ணும். இப்ப நாங்கள் வந்து மீதி தேற்றமும் காரணி தேற்றமும் படிக்க போறோம். முதல் ஃபர்ஸ்டா வந்து மீதி தேற்றம். மீதி தேற்றம் என்றா என்ன? மீதி தேற்றம் என்றது நான் விளங்கப்படுத்துறேன். fx என்ற ஒரு சார்பை வந்து நீங்க x மைனஸ் a ஆல வகுக்கல ரைட். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க முதல் சொன்னான் இதுல fx வந்து வகுக்கல சாரி fx வந்து நீங்க இன்னும் ஒரு ஃபங்க்ஷனால dx ஆல வகுக்கல உங்களுக்கு இதுல வந்து ஈவு வரும். அதை கோஷன் என்று சொல்றது, கடைசியா மீதி வரும் ரிமைண்டர் என்று சொல்றது. அப்ப நாங்க எழுதலாம் fx வந்து dx தர qx பிளஸ் rx. இது சரியா நீங்க பாத்தீங்கன்னா இதே இதுதான். 23 நீங்க 5ஆல பிரிக்க 4 போட்டு மீதி 3 எழுதல. அப்ப 23 நாங்க எழுதலாம் 5 தர 4 சக 3 என்ன. அதே மாதிரி தான் fx வந்து நீங்க dx ஆல பிரிக்கல அதை வந்து எழுதலாம். fx எழுதலாம் dx தர ஈவு which is quotient plus remainder மீதி. அதே மாதிரி fx வந்து x மைனஸ் a ஆல பிரிக்கல இதுல வந்து ஒரு ரிமைண்டர் வரும் பிளஸ் r என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்ப முதலும் பார்த்து நாங்கள் ஒரு 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 நேர்கோடால அதான் லீனியர் ஃபங்க்ஷனால பிரிக்கல எப்பவும் இதுல வாரது ஒரு நம்பர் தான் இருக்கும். என்ன ஒரு எண்ணாகத்தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இருக்காது, ஒரு எண்ணாக இருக்கும். அதனால தான் r என்று போறோம். இப்ப நாங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். x வந்து a என்று சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா f of a right a qa plus r. அப்ப a a வந்து 0 ன்னு வரும். அப்ப f of a வந்து r. எப்பவும் ரிமைண்டர் வந்து f of a இருக்கும். அதைத்தான் மீதி தேற்றம் என்று சொல்றது. உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளை செய்வோம்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் இதுக்கு முதல் செய்த எக்ஸாம்பிள் செய்தீங்கன்னா இந்த இதை எஃப்எக்ஸ் வைப்போம். இதை எஃப்எக்ஸ் வச்சிங்கன்னா நாங்கள் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து 2x + 1 2x + 1 பிரிக்கல. 2x + 1 = 0 மீன் எக்ஸ் வந்து சயரை. அப்ப நாங்கள் பார்க்க போறோம் f of -1/2. அப்ப 4 தர சய அரையின் 3, 7 தர சய அரையின் வர்க்கம், சக 5 தர சய அரை, சக 8. ஸோ இது வந்து 8 -1/2 சக 7 -4 -5/2 + 8 3 5 20 20ல இருந்து 7 போனா 13/4. பாத்தீங்கன்னா இந்த மீதி தேற்றத்தால எப்பவும் வந்து இந்த மீதியை மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம், ஈவை கண்டுபிடிக்கலாம். இப்போ மீதிய மாற்று கொஸ்டினை பொறுத்து ரைட், மீதி தேற்றம் பாவிக்கிறது எப்போ வந்து ரிமைண்டரை கண்டுபிடிக்க, மீதியை கண்டுபிடிக்க. இது விளங்குச்சா? த்ரீ டைம்ஸ் -2 இது -6 வரும். கூட்டினீங்கன்னா சய 6, சய 2 தர சய 6 12 வரும். 12 2 14, 14 தர சய 2 இதே மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுவீங்க சய 28. ஸோ இது சய 21 வரும். சய 21 தர சய 2 42, 42 8 50 ரைட். இப்ப இது வந்து மீதி தேற்றத்தை பாவிச்சிங்கன்னா f of -2 ரைட். நாங்கள் 3 தர -2 4, 2 தர -2 வர்க்கம், 7 தர -2 + 8. ஸோ சய 2 16 48 சக 8 சய 14 8 56 50 ரெண்டும் சரி ரைட். ஸோ இது வந்து எஃப்எக்ஸை வந்து x + c ஆல் வகுக்கப்படுவது, மீதி வந்து -c³. ஸோ எங்களுக்கு தெரியும் f of -c வந்து -c³. ஸோ இப்போ -c இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா நம்ம -c³ 4 தர -c வர்க்கம் + c தர -c + d வந்து -c³. ஸோ இது -c³ சக 4c வர்க்கம் சய c வர்க்கம் சக d = -c³. ஸோ இதுவும் இல்லாம போகும். d வந்து -3² வரும். அத்துடன் x - c ஆனது fx-இன் ஒரு காரணியாகும். ஸோ நான் அந்த இதுக்கு நம்ம வரையில, பட் உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம். காரணியா இருந்தா வந்து மீதி வந்து 0 ரைட். ஸோ f of c வந்து 0வா இருக்கும். அடுத்து அதான் செய்ய போறேன், பரவாயில்ல இது செய்துட்டு போறேன். f of c வந்து x - c ஆல் வகுக்கப்படையில வந்து 0வா இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்? c கனம் சக 4c வர்க்கம் சக c வர்க்கம் சக d = 0. ஸோ இது வந்து c³ + 5c² + d-க்கு பதிலாக சய 3c வர்க்கம் என்று எழுதலாம். ஸோ c கனம் + 2c வர்க்கம் வந்து 0. c வர்க்கத்தை எடுத்தீங்கன்னா c சக 2 = 0. c வந்து சைவரா இருக்கணும், இல்லாட்டி c சய 2 இருக்கணும். பட் எங்களுக்கு தெரியும் c வந்து not equal to 0. அப்ப இந்த ஆன்சர் சரி வராது. சரியான ஆன்சர் வந்து c வந்து சய 2.
அப்போ எங்களுக்கு தெரியும் டி வந்து -3 தர சய 2 வர்க்கம் which is 12 சய 12 சாரி ரைட். அப்போ எங்களுக்கு இப்போ ஃபங்க்ஷன் தெரியும். அப்போ எங்களுக்கு தெரியும் இது வந்து இப்போ எக்ஸ் கியூப் சக 4x வர்க்கம் சய 2x சய 12 இதை வந்து எக்ஸ் வர்க்கம் சய 4ஆல பிரிக்கட்டான். நான் முதல் சொன்ன மாதிரி எக்ஸ் வர்க்கத்துக்கு பிறகு எக்ஸ் இல்லாத பிறகு சக 4x சய 4 என்று போடுவோம். அப்போ இந்த பிரிக்க ஈஸியா இருக்கும், மிஸ் பண்ணப்படாது. அப்போ எக்ஸ் கியூப் எக்ஸ் வர்க்கத்தால பிரிக்கல எக்ஸ் என்று வரும். ஸோ எக்ஸ் கனம் சக 0x வர்க்கம் சய 4x என்று வரும். கழிச்சிங்கன்னா 4x வர்க்கம் சக 2x சய 12 எக்ஸ் வர்க்கத்தை 4x தால பிரிக்கணும்னா சக 4 4x வர்க்கம் 0x சய 16. அப்போ உங்களுக்கு மீதி வந்து 2x சக 4. ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். வகுக்கப்படும் பொழுது மீதி வந்து 2x சக 4. இப்போ a, b வந்து முழு ரியல் நம்பர் மெய் எண்களாக கொள்வோம். சமன்பாடு 3x வர்க்கம் சக 2 a + bx + ab பிரித்து காட்டிய ab என்பது ஓகே. பிரித்து காட்டிய என்றது டெல்டா ரைட். டெல்டா வந்து உங்களுக்கு தெரியும் சக 2 தர a + b இந்த வர்க்கம் சக 4 தர 3 தர ab. அப்போ இது வரப்போது 4 தர a வர்க்கம் சக 2 ab + b வர்க்கம் சய 3 12 ab. அப்போ 4a வர்க்கம் + 8 ab + 4b வர்க்கம் -12 ab. அது வந்து 4a வர்க்கம் -4ab + 4b² வரும். இதுல இருந்து சமன்பாடான மூலானங்கள் மெய்யானவை என என்ன எடுத்து காட்டுங்க. ஸோ உங்களுக்கு இதை எழுதலாம் ரைட். 4a வர்க்கம் சய 4ab சக b வர்க்கம் சக 3b வர்க்கம் என்று எழுதலாம். நான் ஏன் அப்படி பிரிச்சு எழுதுறேன்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அடுத்த ஸ்டெப்பை பார்க்க உங்களுக்கு கூட விளங்கு. இந்த 3ஐயும் நாங்கள் எழுதலாம் 2a சய b முழுவதும் வர்க்கம் சக 3b வர்க்கம். எங்களுக்கு தெரியும் இது வந்து 2a சய b முழுவதும் வர்க்கம் வந்து எப்பவும் > 0. 3b வர்க்கமும் எப்பவும் > 0 ரைட். எப்பவும் 0 இல்லாட்டி அதை விட பெரிதாத்தான் இருக்கணும் என்ற வர்க்கம் இருக்கிறபடியா. அப்ப நிச்சயமா எங்களுக்கு தெரியும் இது வந்து எப்பவும் பூஜ்ஜியத்தை விட பூஜ்ஜியமாகவோ இல்லாட்டி பெரிதாகவோ தான் இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியும் டெல்டா வந்து > 0 உங்களுக்கு எப்பவும் ரைட் மூலங்கள் வந்து மெய்யானவை ரைட். இதிலிருந்து இச்சமன்பாட்டு மூலங்கள் மெய்யானவை காட்டுக்கு இம்மூலங்கள் ஆல்பா பீட்டா என கொள்வோம். ஆல்பா + பீட்டா ஆல்பா பீட்டாவை முதல் எழுதட்டான். அப்போ எங்களுக்கு தெரியும் ஆல்பா + பீட்டா வந்து -b. ஸோ 2 தர a + b × 3 ஆல்பா பீட்டா வந்து ab × 3. இப்போது பீட்டா = ஆல்பா + 2 என கொள்வோம். ஸோ பீட்டா வந்து ஆல்பா + 2 அப்படி காட்டுட்டேன். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆல்பா + 2 = 2a + b/3. ஸோ 2α = 2a + b/3 சய 2. 2ஆல பிரிச்சிங்கன்னா ஆல்பா வந்து a + b × 3 சய 1. அது வந்து a + b சய 3 × 3 ரைட். ஸோ பீட்டா வந்து ஓகே இப்படியே இருக்கட்டும். இப்போ ஆல்பா பீட்டா வந்து ab × 3. ஸோ ஆல்பா + 2 வந்து
ஏபிங்கள் 3 ரைட். எங்களுக்கு அல்ஃபா தெரியும் ரைட். அல்ஃபா தெரியும் a plus b இங்கில் 3 சய 1. ஸோ a plus b இங்கில் 3 சய 1 a plus b இங்கில் 3 சய 1 சக 2 வந்து ab இங்கில் 3. இது வரப்போது a plus b இங்கில் 3 சய 1 a plus b இங்கில் 3 சக 1 equals ab over 3. இப்ப இது வந்து a squared minus b squared வடிவத்தில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இங்க வேற கலர்ல எழுதுறேன். a squared minus b squared வந்து a minus b a plus b அந்த வடிவத்தில் இருக்கு. a minus b a plus b. அப்ப இங்க கிளியர் பண்ண போறேன். இது வரப்போது a plus b இன்கிள் 3 வர்க்கம் சய 1 வந்து ab இன்கிள் 3 வரும். அதாவது a வர்க்கம் plus 2ab plus b ஸ்கொயர்டு இன்கிள் 9 சய 1 வந்து ab இன்கிள் 3. இப்போ 9ஆல பெருக்கினீங்கன்னா a வர்க்கம் ச 2ab plus b ஸ்கொயர் சய 9 3ab வரும். இங்கால குழந்தைங்கன்னா a வர்க்கம் சய ab சக b வர்க்கம் வந்து 9. இப்ப கடைசி மட்டு a வந்து வர்க்கமூலம் 12 விட சின்னதா இருக்கணும் என்று உயிர்த்தறிய. அதை என்னென்று காட்டலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் a வர்க்கம் ab பிளஸ் b ஸ்கொயர்டு வந்து 9ன்னு தெரியும். ஓகே, 3/4 a வர்க்கம் சக a ஓவர் 2 சக b வர்க்கம் வந்து 9. அப்ப இது 9ஆ இருக்கபடியா நிச்சயமா இது வந்து 3/4 a வர்க்கம் 9 விட சின்னதா இருக்கும். 9ஆ இருக்கலாம். இப்ப இது வந்து 0ஆ இருக்கல. இப்ப இது வந்து 0 விட பெரிதாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கும். ரைட். ஈவன் இது வந்து 1ஆ இருந்தா 3
4 a வர்க்கம் வந்து 8 வரும். அப்போ வந்து இது லெஸ் தேன் ஈக்குவல் டு 9. அப்ப a வர்க்கம் வந்து 12 விட சின்னதா இருக்கும். ஓகே, 12 விட சின்னதா இருக்கணும். அதால மட்டு a வந்து எப்பவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 விட சின்னதா இருக்கும். இப்ப நாங்க கூட தொடர்ந்து இப்ப நாங்க பார்த்தனாங்க மீதி தியரம். அடுத்து வந்து காரணி தியரம் பார்க்க போறோம். அது வந்து ஃபேக்டர் தியரம். காரணி என்ன சொல்ல தேற்றம். இப்ப நாங்க முதல் செய்த அதே மாதிரி தான். இப்ப 25 5ஆல பிரிக்கல 0 வாரப்படியா நாங்க சொல்ல வந்து 5 வந்து 25 காரணி, ரைட்? 5 வந்து 25 காரணி. பட் 25 சாரி 3ஆல பிரிக்கல எங்களுக்கு இது சைவரா, இது வந்து மீதி வந்து சைவரா இருக்காது. என்ன மீதி வந்து இங்க வந்து 24, மீதி வந்து 1. அப்ப நாங்க வந்து 3 வந்து 25 காரணி இல்லை என்று சொல்றாங்க. அதே மாதிரி f of x நீங்க ஒரு x minus a ஆல பிரிக்கல, ரைட்? மீதி ரிமைண்டர் சொல்றது மீதி வந்து சைவரா இருந்தால் then x minus a வந்து ஒரு காரணின்னு வரும், அது ஒரு ஃபேக்டரா வரும். சோ இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தந்துச்சுன்னா அதுல காரணியை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ் கணம் ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பேன் நான். இது சும்மா கண்ண மூடி இது காரணிகளை கண்டுபிடிக்கணும். அப்ப முதல் ஸ்டெப் என்ன செய்வோம் என்றால் இந்த கடைசி நம்பர் இருக்குல்ல, கடைசி நம்பர் இந்த 24 காரணியில எழுதுவோம். அதாவது 1 2 3 4 6 8 12 24 இவ்வளவு காரணியெல்லாம் இருக்கலாம். சோ நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுண்ட பிளஸ் இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். +1 +1 +2 +3 அந்த நம்பரை இதுக்கெல்லாம் போட்டு பார்க்க போறோம். இது வந்து 0வா வரப்போகுது. உதாரணத்துக்கு f of 1 போட்டீங்கன்னா 1 3 10 24 எங்களுக்கு தெரியும் 0 இல்லை. 2 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 8 12 20 24 எஸ் இது வந்து 0 முடியுது. அப்ப எங்களுக்கு தெரியும் x 2 x -2 ஒரு காரணி, ரைட்? இப்ப எங்களுக்கு தெரியும் x -2 வந்து ஒரு காரணியா இருக்கு. அப்ப மிச்ச காரணியில கண்டுபிடிக்க நாங்க வந்து லாங் டிவிஷன் செய்யலாம். சைவர் 2 வரும், கட்டாயம் சைவர் 2 வரணும். அப்ப எங்களுக்கு தெரியும் மொத்த காரணிகள் வந்து இந்த எஃப்எக்ஸ் என்ற காரணிகள் வந்து x -2 x² - x -2 x -2 இது உங்களுக்கு காரணிகள் கண்டுபிடிக்க தெரியும். x2 x1 அப்ப இது வரப்போகுது x2 முழு வர்க்கம் தர x1, ரைட்? இதுதான் காரணி தேற்றம். இது வந்து ஒரு பேசிக். இப்ப அடுத்தது செய்ய போறோம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், பட் இது விளங்குச்சு எல்லாருக்கும். இப்ப அடுத்தது செய்ய போறோம். இப்ப இதுல நாங்க வந்து இந்த x³ குணகம் இருக்குல்ல, இது வந்து 1. இது 1 இல்லாமல் வேற நம்பரா இருக்கேக்கல எப்படி காரணியை கண்டுபிடிக்கிறது, ரைட்? அதுதான் அடுத்தது பார்க்க போறோம். இது f of x என்று தரையில நாங்கள் காரணியில கண்டுபிடிக்கிறோம். இப்ப முதல் என்ன சொல்றோம்? இப்ப ax³ + bx² + c
பிளஸ் டி வரைக்கல எப்பவும் டி காரணிகள் ரைட் டி காரணிக்கு ஏயின் காரணியை கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க வந்து 11 காரணி எங்களுக்கு தெரியும் 1 11. 6 காரணி வந்து 1 2 3 6. அப்ப எங்களுக்கு இதுக்கு வரக்கூடிய பாசிபிள் வேல்யூ வந்து 1 1 1 half 1/3 1/6 11 11 over 2 11 over 3 11 over 6 இது எல்லாம் பிளஸ் ஓ மைனஸ் ஓட வரும் ரைட். இது வந்து காரணியா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரைட். அப்ப முதல் நாங்க என்ன செய்ய போறோம்னா எஃப் ஆஃப் 1 பிரதிவிடுவோம். ஸோ எங்களுக்கு 6 சக 19 சக 11 சக 11 சைபர் இல்லை. இப்ப ஹாஃபை போடுவோம். 6 தர 1 8 19 4 11 2 சக 11. இது வந்து 3 4 சக 19 4 சக 12 2 சக 11 22 11 2 இது வந்து சைபர் 2 வருது. ஸோ எங்களுக்கு தெரியும் ரைட். இப்ப எக்ஸ் இப்ப காரணி வந்து எக்ஸ் ஐ ஹாஃப் எழுதுறது. பட் நாங்கள் இப்படி எழுதுறது இப்போ இது எழுதுறது 2x ஐ 1 ரைட். ஸோ இப்போ எங்களுக்கு லாங் டிவிஷன் செய்யலாம், இல்லாட்டி நான் முதல்ல காட்டி தந்த மாதிரி செய்யலாம். அது நான் அப்புறம் வரேன். 6x கியூனம் 19x வர்க்கம் 11x 11 நாங்க பிரிக்க போறோம் 2x ஐ 1. ஸோ 3x வர்க்கம் 6x கனம் 3x வர்க்கம் கழிச்சிங்கட 22x வர்க்கம் பிளஸ் 11 சக 2 போட்டோம் 2x போட்டோம் 22x 2x சாரி 11x 11x 22x வர்க்கம் சக 11x. அப்ப இது வந்து 22x சக 11 சக 11 போட்டோம்னா 22x சக 11 சைபர். ஸோ உங்களுக்கு தெரியும் காரணி வந்து 2x சக 1 தர 3x வர்க்கம் சக 11x பிளஸ் 11. இதை வந்து காரணியாக்கல அது இப்படி இவ்வளவு தான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். விளங்குதா? இப்ப இதை வந்து அடுத்த இந்த குவாட்ரேட்டிக்கை வந்து காரணிப்படுத்தலாம்னா காரணிப்படுத்துங்க. ஆனா இது காரணிப்படுத்த இயலாது. 122 12 132. ஸோ இது வந்து மெய் எண்கள் இல்லாதபடியா நிச்சயமா காரணிப்படுத்த. இதுக்கு நீங்க பிரதியிட வேண்டிய நம்பர் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணியில கண்டுபிடிக்கிறது போயிட வேண்டிய நம்பர் வந்து ஒன்றிங்கு 2 3 2 5 2 15 2 அதே மாதிரி 1 4 3 4 5 4 15 4 எல்லாம் பிளஸ் வரும். ஒன்றை போயிட்டுங்கன்னா 4 சக 12 சக 1 சக 15 சைபரா வருதுன்னு. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு காரணி. ஸோ இதை வந்து நான் இந்த மெத்தட்டை செய்ய போறேன். இப்போ 4 12 சக 1 சக 15 இந்த குணகங்கள் எழுதுவீங்க. எக்ஸ் சக 1னா இதுல அந்த 1 போடுவீங்க. இந்த 4 இப்படி இங்கேயே வரும். 4 தர 1 4 ரெண்டையும் கூட்டிங்க 16 தர 1 16 15 15 தர 1 15 சைபர். அப்ப எக்ஸ் சக 1 4x வர்க்கம் சக 16x சக 15 60 10 6. ஓகே.
இதுதான் என்ன ஓ அங்கேயோ சாயம் ஏதோ பிள்ளை இருக்குண்ணே நோ நோ ஓகே ஓகே இங்க சாயம் உண்டு நான் சக ஒன்று போட்டுட்டேன் ஓகே இப்ப இதே கொஸ்டினை நான் செய்யறேன் தீர்த்தல் சொல்லிக்கல இப்படித்தான் வருங்க ஈக்குவல் டு சைவர் வரைக்கல நாங்கள் வந்து இதை ஈக்குவல் டு 0 போடுவோம் என்ன 0 போட்டுச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஆக 1 சைவரா இருக்கணும் அல்லது 2x ஆக 3 சைவரா இருக்கணும் அல்லது 2x ஆக 5 சைவரா இருக்கணும் அப்படின்னா x ஈக்குவல் டு 1 சாய 3/2 சாய 5/2 வரும் இங்க 3 தீர்வுகள் வரப்போது இருக்கு ரைட் அப்ப எந்த பல்லுறுப்பி சார்புல தீர்க்க சொல்லி வரைக்கல நாங்கள் இந்த இப்படி காரணி தேற்றத்தை யூஸ் பண்ணி காரணியில கண்டுபிடிச்சு தீர்க்கலாம் அதுதான் ஆக்சுவலி பல்லுறுப்பி ரைட் நாங்க இப்ப செய்து வந்து கியூபிக் ஃபங்க்ஷன் ரைட் மூன்றாம் சாரி சுட்டி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இப்போ x to the 4 வரலாம் x to the 4 வரைக்கும் இதே மெத்தட் தான் பட் சில வேளை இந்த காரணி தேற்றத்தை வந்து 2 தரம் பாவிக்க வேண்டி வரும் சீக்கிரமா டி ஆன இரு பூஜ்ஜியம் இல்லாத மெய்யங்களாகவும் x³ + 2x² - dx + cd கொள்வோம் x - c ஆனது fx இன் ஒரு காரணி எனவும் fx ஆனது x - d ஆல் வகுக்கப்படும் போது மீதி cd எனவும் தரப்படுது அப்ப x - c வந்து fx இன் காரணியின்படியா எங்களுக்கு தெரியும் f of c வந்து 0 அப்படின்னா c வர்க்கம் 2c வர்க்கம் - cd plus cd வந்து 0 இதுவும் வெட்டுப்படும் எங்களுக்கு தெரியும் c வர்க்கம் c plus 2 equal to 0 c வந்து பூஜ்ஜியம் இல்லாதபடியா எங்களுக்கு தெரியும் இது இருக்க முடியாது சி வந்து 2 நேரடியா தெரியும் அதே நேரம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் x - d ஆல் வகுக்கப்படுவது மீதி வந்து cd so f of d வந்து cd ஆ இருக்கணும் மீதி தேற்றத்தின்படி so d கணம் சக 2d வர்க்கம் -d வர்க்கம் plus cd வந்து cd so இதுவும் cd வெட்டப்படும் dq plus d squared is 0 so d வர்க்கத்தை எடுத்தீங்கன்னா d plus 1 என்று வரும் so d வந்து பூஜ்ஜியமா இருக்கணும் இல்லாட்டி சயோண்டா வரணும் பட் இது பொறுப்பு இதுதான் ரைட் அப்ப எங்களுக்கு தெரியும் c வந்து 2 d வந்து 1 அதுக்கு பிறகு என்ன கேட்கிறோம்னா x³ சக 2x வர்க்கம் சய 1 சக x சக 2 வரப்போகுது என்ன இதை வந்து x plus 2 இன் வர்க்கத்தால் வகுக்கப்படும் போது மீதியே காண்க எங்களுக்கு இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இங்க x² எடுத்தீங்கன்னா x plus 2 plus x plus 2 x² plus 1 times x plus 2 ரைட் இப்ப இத வந்து x plus 2 இன் வர்க்கத்தால பிரிக்க சொல்லினேன் x plus 2 இன் வர்க்கத்தால பிரிக்கல எங்களுக்கு தெரியும் x plus 2 போயிடும் இப்ப எங்களுக்கு ஆக பிரிக்க வேணும் x² plus 0 x plus 1 x plus 2 ஆல பிரிப்போம் x² plus 2x minus 2x plus 1 நாங்க minus 2 போட்டீங்கன்னா minus 2x minus 4 5 so மீதி வந்து 5 விளங்குச்சா